அன்பானவர்களே, மகிழ்ச்சியான இந்த கிறிஸ்மஸ் மரவிழா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். நம் மத்தியிலே லிவிங்ஸ்டன் அண்ணாச்சி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அவருடைய அன்பு துணைவியார் குடும்பமாக வந்திருக்கிறார்கள். அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ரோக்ராம் நான் அடிக்கடி சொல்லுவேன். மனுஷகுமாரனாகிய நம்மை தேவகுமாரனாக மாற்றும்படி மனுஷகுமாரனாக உலகத்திற்கு வந்த தேவகுமாரர் ஆண்டவர் நம்மை அவரை போல மாற்றும்படியாக, அவர் சாயலை நாம் பின்பற்றும்படியாக உலகத்துக்கு வந்தார். இருந்தவர் பிறந்தார் கிறிஸ்மஸ், இறந்தவர் வந்தார் ஈஸ்டர். அதானே? இருந்தவர் பிறந்தார். அவர் ஆதி முதலாய் சொல்லப்பட்ட ஆண்டவர். அவர் இருந்தவர் பிறந்தார், இறந்தவர் வந்தார் ஈஸ்டர் நம்ம பார்க்குறோம். ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையை நம்ம அனுசரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவே இந்த நாளிலும் இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவரை நான் அன்போடு பாராட்டுகிறேன். பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், பெற்றோர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நிகழ்வு முழுவதும் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்றும், பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றும், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தியாக வந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்வான வேளையிலும் குழந்தைகள் பாலகர் வாயினாலே துதியின் பலனை உண்டு பண்ணின கர்த்தர், எங்கள் அன்பு பிள்ளைகள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுவதாக. அருமையான எங்களுடைய அன்பு சகோதரிகள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறீர். தொடர்ந்து எங்கள் சிறு பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வேண்டிய நல் வார்த்தைகளை தாரும். அன்பு குடும்பங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வெல்கம் அட்ரஸ் கொடுக்க ஆண்டி வராங்க. I invite dear Joy Aunty to deliver the welcome address. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இங்கே கூடியிருக்கிற சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஏன்னா எனிதிங் வித் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரேயர் இஸ் விக்டோரியஸ். அதனால் நம்ம ஆண்டவரை முதலாவது வைத்து அவரை வருக என்று நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு கடந்த நாட்கள் எல்லாம் நம்மளை வழி நடத்தின நம்முடைய அன்பு போதகர்கள் டாக்டர் ரெவரண்ட் திலீப் குமார் ஐயா அவர்களையும், அம்மா அவர்களையும், தர்மா ஜெயா அவர்களையும் வருக வருக என்று இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இன்றைக்கு நம்மளுக்கு ஆண்டவருடைய செய்தியை சுமந்து வந்திருக்கிற அன்பு தம்பி லிவிங்ஸ்டன் அவர்களையும், அவருடைய துணைவியார் ஜெனிஃபர் அவர்களையும், அவருடைய பிள்ளைகளையும் கூட நான் அன்போடு வரவேற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக முக்கியமாக இங்கே பெற்றோர்கள், நீங்கள் உங்களுடைய அன்பு பிள்ளைகளை இந்த ஓய்வு நாள் பள்ளிக்கு அனுப்பி தந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஒரு வாய்க்காலாக இருப்பதற்காக இங்குள்ள அனைத்து பெற்றோர்கள் மற்றும் பாட்டி தாத்தா அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாரையுமே நான் அன்போடு வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய முயற்சிகள் எடுத்த நம்மளுடைய பிசி மெம்பர்ஸ், நம்முடைய பழைய பிசி மெம்பர்ஸ் பொன்ஜபராஜ் அண்ணனும் டேவிட் பால் பொன்ராஜ் தம்பியும் அவங்களும் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவித்து வருவதற்காகவும் மற்றும் செக்ரட்டரி ட்ரெஷரர் எல்லாருக்கும் என்னுடைய வருகை என்று வரவேற்கிறேன். எல்லாத்துக்கும் மேலாக முக்கியமாக
இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாய் இருப்பது நம்முடைய அன்பு பிள்ளைகள், கண்மணி பிள்ளைகள். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் இல்லையா? உலகத்தில் கிடைக்கக்கூடாத ஒரு ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைங்க தான். ஸோ அன்பு பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து இது இப்போ நேராக யூடியூப்பில் ப்ராட்காஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு நம்ம அன்பு தம்பிமார் உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் அதுக்கு எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, அங்கே உட்காந்துருக்க எல்லாருமே ஓய்வு நாள் பள்ளி பழைய பிள்ளைங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த ஜெனரேஷனை நான் பார்க்குறேன் இந்த சர்ச்சில் நல்லா இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறாங்க. அவர்களையும் நான் இந்த உதவி செய்ய வந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைவதற்கு ஜெபித்தவங்க எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்கள்ல, ஜெபித்த அனைவருக்கும் அதற்கான சின்ன சின்ன உதவிகளை செய்த எல்லாருக்கும் கூட என்னுடைய அன்பு வருக வருக என்று வரவேற்கிறேன். So one and all, I welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. Thank you auntie for your warm welcome. பரதநாட்டியம் ஆடி தேவனை மகிமைப்படுத்த வருகின்றன நம் பிள்ளைகள். இன்வகேஷன் டான்ஸ் பை ஆலிஸ் அண்ட் ஜெருஷா. మురళాలించెను తన మహాదయను నను గణించెను. యెహోవా నా మురళాలించెను తన మహాదయను నను గణించెను. తన మహాదయను నను గణించెను. అనీతి వస్త్రమెడలించెను యేసునాథు రక్తమున ముంచెను.
కలాపములకు సెలవిచ్చెను విలాపములకు చెవినిచ్చెను శ్రమ కలాపములకు సెలవిచ్చెను శిలానగముపైకి లాగినను సుఖ కళావళుల్ మనసులోన నిలిచెను வரவேற்பு மானிய பிள்ளைகளுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை ஆனியக்கா அவர்கள் வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. மத்தேயு 2 1 முதல் 10. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார். அதென்னென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் மற்றும் 2ஆம் வருகைக்கான வசனங்களை, மனப்பாட வசனங்களை குழந்தைகள் பாலகர் வாயினால் கூற கேட்போம். சொன்னதுக்கப்புறம் பேக் சைட் போய் நின்னுக்கட்டும். இருக்கட்டும் விடுங்க விடுங்க விடுங்க. இறுதி நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. மலையில் நேசதி குடியிருக்க வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. இதோர் கணிகை கற்போரியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு
இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். மத்தேயு 1:23. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நம்ம குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. ஏசாயா 9:6. கர்த்தருவேல் இல்லாத பூமியில் செல்லத்தில் ஒன்று கட்டாராவில் இல்லாத பூமியில் சொல்ல கட்டாராவில் வரும் பெருபத்து கசத்துள்ள 28:23 இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரன் பெறுவார். அவருக்கு பெரியவார் எதிர்ப்பு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். யோவான் 1:14. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற அவரால் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி எவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. Today in the town of David a Savior. But the angel said to them, "Do not be afraid. I bring you good news that will cause great joy for all the people. Today in the town of David a Savior has been born. He is Messiah, the Lord." Luke chapter 2, verses 10-11. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. அவர்கள் இந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்தத்தில் சந்தோஷம் பொழிந்தார்கள். ஏசாயா 1:10. உன்னித்திற்கு தேவனும் மாமையும் பூமியில் சமாதானமும் மருத்துவமும் உண்டாவாத லூக்கா என்று 24. அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். மத்தேயு 2:5-6. தேவியாய் கர்த்தர் வருவார், அவரே கூட எல்லா பசுத்தமாக வருவார்கள். சகரியா 14:5. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்தி ஆடி மகிமைப்படுத்தி நம்மளை மகிமைக்க வளர்கிறார்கள் நம் குழந்தைகள்.
பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே, என் கையிலே தூக்கியே கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. ஜொலியான மோட்சம் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. ஜொலியான மோட்சம் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. செல்லமே 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 எங்க கூடவே என்றுமே இருந்துட்டாய். எல்லாமே take it easy தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடி ஆட. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank, and we got upset. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. தேங்க்யூ சில்ட்ரன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் அழகாய் பாட்டு பாடி ஆடின பிள்ளைகளுக்கு, வசனம் சொன்ன பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள் பல. கர்த்தருக்கு புது பாட்டை பாட வருகிறார் எங்கள் மாணவர் டேனியல் ஜெயலன். சின்ன பிள்ளைதான் ஒன்றுமில்லைதான், ஆனாலும் இயேசுவுக்கு தேவை நான். சின்ன பிள்ளைதான் ஒன்றுமில்லைதான், என்றாலும் இயேசுவுக்கு ப்ரெஷஸ் தான். தண்ணீரை மாற்றினார் திராட்சரசமாய், இயேசு தண்ணீரை மாற்றினார் திராட்சரசமாய். அற்புதங்கள் செய்வார் எந்த மூலமாய், இயேசு அற்புதங்கள் செய்வார் எந்த மூலமாய். சின்ன பிள்ளைதான் ஒன்றுமில்லைதான், ஆனாலும் இயேசுவுக்கு தேவை நான். சின்ன பிள்ளைதான் ஒன்றுமில்லைதான், என்றாலும் இயேசுவுக்கு தேவை நான். தாவீது சிம்சோன் சாமுவேலு போல் இயேசுவுக்கு என்றும் நான் தேவை. தாவீது சிம்சோன் சாமுவேலு போல் இயேசுவுக்கு என்றும் நான் தேவை. ஜெயித்திடுவேன் நான் ஜெயித்திடுவேன், இயேசுவின் மூலமாக ஜெயித்திடுவேன். ஜெயித்திடுவேன் நான் ஜெயித்திடுவேன், இயேசுவின் மூலமாக ஜெயித்திடுவேன். சின்ன பிள்ளைதான் ஒன்றுமில்லைதான், ஆனாலும் இயேசுவுக்கு தேவை நான். சின்ன பிள்ளைதான்
ஒன்றுமில்லைதான் என்றாலும் இயேசுவுக்கு தேவை. God bless you, குட்டிமா. பரலோக தேவன் பாறையில் வந்தார். கோரியோகிராஃபி பை சீனியர் கேர்ள்ஸ். தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட. பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட. அழகை அகிர்ந்து நட்டுவிட அவன் நீயோர் மனம் அகிர்ந்திட. அழகை அகிர்ந்து நட்டுவிட அவன் நீயோர் மனம் அகிர்ந்திட. மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய். புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய். மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட. நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட. அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே. அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்கிட இனிமை உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 பிறந்தார்
கர்த்தரை மகிமைப்படுத்தின பிள்ளைகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்பொழுது நாம் தேவ வார்த்தையை கேட்க போகிறோம். அண்ணா பைபிள் சென்டர் மினிஸ்ட்ரிஸ் அந்த ஊழியத்தில் வந்திருக்காங்க. அண்ணன் பேர் லிவிங்ஸ்டன் அண்ணே. அவங்க இப்போ ஏசப்பாவோட வார்த்தையை நம்மளோட பகிர்ந்து கொள்வாங்க. இது இருக்கட்டும், ஸ்டோரி டெல்லிங் கிட்ட சார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவரையும் பிசிஎம் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அன்போடு அழைத்த அருமையான சபையின் குருவான ஐயா அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் ஆண்டி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் செஞ்சாங்க. இப்போ பிள்ளைகளே காணோம். இப்போ நான் யாருக்கு பேசுறதுன்னு தெரியல. சரி சார், சீக்கிரம் வந்துடலாமா? அடேப்பா, ஏஞ்சல்லாம் இருக்காங்க. நம்மளே பெத்தலகேமுக்கு போன மாதிரி இருக்குது. எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? யாரெல்லாம் இப்போ பெத்தலகேமில் இருக்கோம்? கொஞ்சம் கையை தூக்குவோமா? அடே எப்போ பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சார், ரைட். குட்டி பிள்ளைங்க இங்கே வந்துட்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று செய்யலான்னு இருக்கிறோம். வந்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். வந்துட்டா சார். சார், பிள்ளைகள் யார் எங்கே இருக்கீங்களோ அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு நின்றுக்குங்க பார்ப்போம். எந்திரிச்சு நின்றுக்குங்க. அப்படியே இருக்கிற இடத்துல பிள்ளைகள்னு யாரெல்லாம் மனசில் நினச்சிக்கிறாங்களோ அவங்க கூட இது எங்கள் கூட சேர்ந்து செய்யலாம். அது பெரியவங்களாக இருந்தால் கூட செய்யலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் சூப்பராக ஆட போகிறீங்க போல். மைக்கு நான் கால் எடுத்து வச்சாலே மைக்கு ஆடுது பாருங்க. சார், சூப்பர். ரைட், எந்திரிச்சாச்சா? வெரி குட். என் கையில் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் பார்த்ததே கிடையாது. யாராவது டக்குன்னு சொல்லுங்க பாப்போம், இது என்னதுன்னு தெரியுதா? என்னது? சத்தமா பேசுங்க, கொஞ்சம் காது செவிடு. காயின். வெரி குட். இது ஒரு 2 ரூபா காயின். ஓகேயா? இதுல 2 பக்கம் இருக்கா? 2 பக்கம் இருக்கா? இங்கே தான் இருக்கணுமா? மைக் கொடுங்க. ஸ்டோரி டெல்லிங் அப்போ தேங்க்யூ சார். இது 2 பக்கம் இருக்கு. ஒன்று ஹெட்டு, இன்னொன்று டெயில். அப்படி தானே சார்? இப்போ நான் இதில் இப்படி சுண்டி விட்டு இப்படி பிடிப்பேன். அதில் ஹெட்டு இல்லை டெயில் ஏதாவது ஒன்று வர்றோம். அப்படி தானே சார்? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆக்ஷன் செய்யணும். ரைட்டா? ஹெட்டுனா கை வைக்கணும். கை வைங்க. ஹெட். 2 கை வைக்கணும். ஹெட். டெயில்னா ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட்டா? ரைட். ஒரு ட்ரையல்ஸ் பார்த்துருவோமா? ட்ரையல்ஸ் பார்க்கலாமா? ரெடி? இல்லை, முன்னாடியே நீங்கள் அந்த ஆக்ஷன் செஞ்சிடணும். ரைட், ரெடி? 3, 2, 1 ஆக்ஷன் வைங்க. வச்சுட்டீங்களா? சூப்பர். இப்போ நான் பார்க்க போகிறேன். டன் 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 டன். ஹெட். ஹெட் வச்சவங்களா வின்னர். கிளாப் பண்ணிக்கங்க. டெயில் வச்சவங்களா அவுட். ஓகேவா? சரி, இது கேம் முடிஞ்சா? இது ட்ரையல்ஸ் தான். போயிடலாமா? ரெடி? ஆர் யூ ரெடி? ஓ எஸ் சொல்லுவோம்ல. ஆர் யூ ரெடி? எஸ். சூப்பர் பிள்ளைகளா. ரெடி? 3, 2, 1 ஆக்ஷன் வச்சிருங்க. வச்சிட்டீங்களா? எஸ். டன் 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 டெயில். அப்போ ஹெட்டில் கை வச்சவங்களா கீழே உட்காந்துருக்க பார்ப்போம். குட் குட் சூப்பர். எல்லாரும் உட்காந்துருக்கூடாது. எத்தனை பேர் ஜெயிச்சது? இந்த பரதநாட்டியம் ஆடின பாப்பா. அடுத்து வேற யாரு ஜெயிச்சது? வேற யாரு? வாங்க, முன்னாடி வாங்க. வாங்க, வேற யாரு ஜெயிச்சது? வெல்டன் வெல்டன். கை கொடுங்க. ஐயோ, போட்டுக்குங்க. வாங்க. அவ்வளவுதானா? வேற யாரு? இங்க யாரும் ஜெயிக்கலையா?
சார் இப்போ உங்க 2 பேருக்கும் போட்டி வைக்கலாமா? ஜெயிக்க போறது அந்த அக்காவா இந்த அண்ணனா? யார்? அண்ணன் இல்லை, 4th. சரி, வெரி குட். 3 பேர் வந்திருக்கிறாங்க. சூப்பர். கையை ஃப்ரீயா விடு, அப்பதான் மேட்ச்ல ஜெயிக்க முடியும். ரெடியா? ரைட், ரெடி. யார் ஜெயிக்கிறான்னு பாப்போன்னு. ரெடி, 3, 2, 1. ஐயோ தலைவலிடா. அப்படியே இப்படி வச்சுக்கோ, 2 கை வச்சுக்கணும். குட் குட். ரைட், ரெடி, பாப்போம். ஹெட். பை பை, காட் பிளஸ் யூ. ரைட், பாப்போம். அடுத்து 2 பேர் இருக்காங்க. உங்க பேர் என்ன? ஸ்டீஃபன். பைத்தன். பிரைசன். வெரி குட். ஸ்டீஃபனா, பிரைசனா, எந்த எண்ணு பாப்போம். என் பேர் லிவிங்ஸ்டன். சார் ரெடி, ரெடி, 3, 2, 1. பாலா தலையா? சரி பாப்போண்ணே. டன் 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 டன். ஹெட். போயிட்டு வாங்க. காட் பிளஸ் யூ. வின்னருக்கு சூப்பரா ஒரு கிளாப் பண்ணுங்க. எஸ், ஒரு சின்ன அந்த வெள்ளை கலர் இதுல. ரைட், வெரி குட். வின்னர் யாரு? பிரைசன் இல்ல? சார் பிரைசனுக்கு மறுபடியும் ஜோரா ஒரு கிளாப் பண்ணுங்க. அவருக்கு கிஃப்ட் நாங்கள் போத்தீஸில் பார்த்தீங்கன்னா, போத்தீஸில் இவர் சட்டை மட்டும் போட்டிருக்காரு. இதுக்கு கோட்டு வச்சுருக்காங்க. சரியா? அதுக்கு ஒரு சூப்பர் கோட்டு வச்சுருக்காங்க. விலை 5000 ரூபாய். காசு கொடுத்தா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகே, போய் வாங்கிக்கிறீங்களா? வேணாம். சரி, ஒரு சின்ன கிஃப்ட். இதில் வசனம் போட்டிருக்கோம். காட் பிளஸ் யூ. ஒரு கிளாப் பண்ணிருக்கேன். எஸ், ரைட், தேங்க்யூ தேங்க்யூ. சார் தலையா வாளா அப்படி வச்சோம் இல்லையா? சார் நல்லா கவனிக்கணும். பிள்ளைங்க கவனிங்க. அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு உங்களுக்கு. சீக்கிரமா உட்காந்துட்டீங்கன்னா அடுத்து போயிடலாம். டக்கு டக்குன்னு போயிடலாம். வேகமா உட்காருங்க, வேகமா உட்காருங்க. எஸ் சார், என் கையில் அந்த காயின் என்ன சொல்லுதோ அது அது வின்னிங்க்கு ஏதுவாக இருந்துச்சு. அப்படி தானே? நம்ம நிறைய நினைப்போம், ஆனால் அது கடவுளுடைய கரத்தில் இருக்கிற ஒரு காரியமாக இருந்ததுன்னா அது நம்ம வாழ்க்கைக்கு என்னவா தரும்? வெற்றியை தரும். இது சின்ன பிள்ளைகளுக்கு எப்போனாலும் இது என்ன செய்யலாம்? சொல்லித்தரலாம், விளையாடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு சொல்லித்தரலான்னு இருக்கும். ஓகேவா? குட்டி பிள்ளைங்களா கொஞ்சம் கவனிங்க. கிறிஸ்மஸ் பாட்டு. சரியா? என் கூட சேர்ந்து வேகமாக இதை படிக்கலாமா? எத்தனை பேருக்கு படிக்க தெரியும்? தெரியுமா? அப்போ சீக்கிரம் உட்காருங்க, சீக்கிரம் உட்காருங்க. எஸ், படிக்கலாமா? இது என்ன படிங்க? ஜாங்கிரி. ஜாங்கிரி தானே? என்னது? ஜோலி. சொல்லுங்க. சொல்லுங்க. ஜோலி இல்ல, ஜொலி ஜொலி. சத்தமா சொல்லுங்களேன். ஜொலி ஜொலி ஜொலிக்கும் வண்ணங்கள் பாரு, புத்தம் புது ஆடைகள், இனிப்புகள் ஜோறு, ஆடலில் பாடலில் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியே, நித்திய வாழ்வு தந்திடவே இயேசு பிறந்தார், பாவங்கள் சாபங்கள் நீக்கிடவே இம்மண்ணில் உதித்தார், நமக்காக மரித்து உயிர்த்து மோட்ச வாழ்வை தந்தார். ஹே ஹே, மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ஓஹோ, மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். சார், இந்த பாட்டு ஒரு முறை கேட்போம். அடுத்த முறை சூப்பராக எந்த பக்கம் சூப்பராக பாடுறாங்கன்னு பார்க்க போகிறோம். டீலா? இந்த பக்கம் பெரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்க, இங்கே குட்டீஸ் இருக்காங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. பார்ப்போம், ஒரு முறை கேளுங்க. அண்ணன் அண்ணாச்சி போடுங்க. ஜொலி ஜொலி ஜொலிக்கும் வண்ணங்கள் பாரு, புது ஆடைகள், இனிப்புகள் ஜோறு, ஆடல் பாடலின் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியே. ஜொலி ஜொலி ஜொலிக்கும் வண்ணங்கள் பாரு, புத்தம் புது ஆடைகள், இனிப்புகள் ஜோறு, ஆடலில் ஆடலில் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியே. நித்திய வாழ்வு தந்திடவே இயேசு பிறந்தார், பாவங்கள் சாபங்கள் நீக்கிடவே இம்மண்ணில் உதித்தார்,
நித்திய வாழ்வு தந்திடவே இயேசு பிறந்தார். பாவங்கள் சாபங்கள் நீக்கிடவே இம்மண்ணில் உதித்தார். நமக்காக மரித்து உயிர்த்து மோட்ச வாழ்வை தந்தார். நமக்காக மரித்து உயிர்த்து மோட்ச வாழ்வை தந்தார். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ஓஹோ மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ஓஹோ மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். நல்லா இருந்துச்சா பாட்டு? நல்லா இருந்துச்சா? நல்லா இல்லையா? ஐயோ நல்லா. ஆமாக்கா, என்ன பண்றது, யாருமே கையை தட்டவே மாட்டேங்கிறாங்க பாருங்க. எப்படியெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அண்ணாச்சி அந்த ட்ராக் போட்டுருங்க, ட்ராக் கரோக்கே. ரைட், ஓகே, தேங்க்யூ. ரைட், இன்னும் ஓகே, இன்னும் ஒரு முறை. இப்போ நீங்க எங்க கூட டைம் இல்லாதனால ட்ரை பண்ணலாம், ஓகேவா? மெதுவா ட்ரை பண்ணுங்க. எஸ். ஜொலி ஜொலி ஜொலிக்கும் வண்ணங்கள் பாரு, புத்தம் புது ஆடைகள் இனிப்புகள் ஜோறு, ஆடலில் பாடலில் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியே. ஜொலி ஜொலி ஜொலிக்கும் வண்ணங்கள் பாரு, புத்தம் புது ஆடைகள் இனிப்புகள் ஜோறு, ஆடலில் பாடலில் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியே. நித்திய வாழ்வு தந்திடவே இயேசு பிறந்தார். பாவங்கள் சாபங்கள் நீக்கிடவே இம்மண்ணில் உதித்தார். நித்திய வாழ்வு தந்திடவே இயேசு பிறந்தார். பாவங்கள் சாபங்கள் நீக்கிடவே இம்மண்ணில் உதித்தார். நமக்காக மரித்து உயிர்த்து மோட்ச வாழ்வை தந்தார். நமக்காக மரித்து உயிர்த்து மோட்ச வாழ்வை தந்தார். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ஓஹோ மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். பாடுங்க, மேரி கிறிஸ்மஸ். சூப்பர். ஹாப்பி நியூ இயர். ஓஹோ மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். வாவ், வண்டர்ஃபுல். சூப்பரா பாடினது என் காதுல லைட்டா கேட்டுருச்சு. ஆனா இப்போ நம்ம இதுக்குரிய ஆக்ஷன் வேகமா பார்க்க போறோம். ஜெட்டு வேகத்துல பறக்க போறோம். பறக்கலாமா? ஐயோ, நீங்களும் ரொம்ப டேலண்டடாக இருப்பீங்க போல இருக்கே. உங்கள் டான்ஸ் இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்கு. டக்குன்னு பாடிடுவீங்களா? ஆடிடுவீங்களா? டீல்? யாரு டீலு? இங்கிட்ட இந்த பக்கமா இந்த பக்கமா? ஆஹா, இங்கே நிறைய கையை தூக்குது. ஐயோ, அங்கே பெரிய பெரிய கையெல்லாம் தூக்குறாங்க. சரி, பார்த்துருவோன்னே. ரைட், இப்போ உங்களுக்காக இதுக்கு ஆக்ஷன் சொல்லித்தர வர்றாங்க ஜெனிபர் அக்கா, பெட்டினாக்கா. ரைட், அண்ணே போடுங்க. நல்லா பார்த்துக்குங்க. ஒரு முறை தான், அடுத்த முறை நம்ம செய்யணும். ஜொலி ஜொலி ஜொலிக்கும் வண்ணங்கள் பாரு, புத்தம் புது ஆடைகள் இனிப்புகள் ஜோறு, ஆடலில் பாடலில் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியே. ஜொலி ஜொலி ஜொலிக்கும் வண்ணங்கள் பாரு, புத்தம் புது ஆடைகள் இனிப்புகள் ஜோறு, ஆடலில் பாடலில் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியே. நித்திய வாழ்வு தந்திடவே இயேசு பிறந்தார். பாவங்கள் சாபங்கள் நீக்கிடவே இம்மண்ணில் உதித்தார். நித்திய வாழ்வு தந்திடவே இயேசு பிறந்தார். பாவங்கள் சாபங்கள் நீக்கிடவே இம்மண்ணில் உதித்தார். நமக்காக உயிர்த்து மோட்ச வாழ்வை தந்தார். நமக்காக மரித்து உயிர்த்து மோட்ச வாழ்வை தந்தார். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ஓஹோ மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ஓஹோ மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். எஸ், ரெடியா? எந்திரிக்கலாமா? ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். அப்படி சொன்னால் எந்திரிக்க கூடாது. நம்ம இப்போ ஒரு பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம். கொடுத்துடலாமா? எப்போவுமே நம்ம பாஸ்வேர்டு போட்டு பழகிடுச்சு, அப்படி தானே? 1 2 3 எந்திரிப்போம், அப்படி தானே? ஆனால் இப்போது இந்த கிறிஸ்மஸ் சீசனில் எப்போவுமே நமக்கு யார் ஸ்பெஷல்? புசு புசுன்னு தான் கேட்குது. ஐயோ, பெரியவங்க தான் சொல்கிறாங்க.
நம்ம தான் சொல்லணும். சொல்லுங்க, ஜீசஸ் இல்லையா, ஏசப்பா இல்லையா. அதனால அவர் தான் இப்போ நமக்கு பாஸ்வேர்டு. இயேசுக்காக எந்திரிக்கணும்னா டக்குன்னு எந்திரிக்கணும். ஏசப்பாக்காக ஏதாவது செஞ்சா சோம்பேறித்தனமா செய்யலாமா, சூப்பரா செய்யலாமா? யாரெல்லாம் சூப்பரா செய்ய போறீங்க? ரைட். அப்போ இயேசுக்காக எந்திரிக்கணும், உடனே டக்குன்னு எந்திரிக்கணும் அப்படியே. ஓகே, ரெடியா? ரெடியா? ரெடி ஸ்டடி. டக்குன்னு எந்திரிக்கணும். இப்போ இல்லை, பாஸ்வேர்டு தப்பாக போட்டால் ஃபோன் ஓப்பன் ஆகுமா? ஃபோன் ஓப்பன் ஆகுமா? சரி, எத்தனை பேருக்கு அப்பா அம்மாவுடைய பாஸ்வேர்டு தெரியும்? கை தூக்குங்க, டக்குன்னு கை தூக்குங்க. வெரி குட், எல்லாருக்குமே தெரியுது. இதுக்கு பாஸ்வேர்டுன்னு பேரே வைக்க வேண்டாம். சூப்பர், கை சரி, ஓகே, சூப்பர். சரியா, பாஸ்வேர்டு போட்டால் பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம், பார்க்கக்கூடாது. ஓகேவா? ரைட். இப்போ யார் நம்ம பாஸ்வேர்டு சொல்ல போகிறேன். ரெடியாக இருங்க, டக்குன்னு செய்யணும், சூப்பராக எந்திரிக்கணும். ரெடி? இயேசுக்காக எந்திரிக்க. சூப்பர், ரைட். அண்ணே போடுங்க போடுங்க. யார் சூப்பராக செய்கிறான்னு பார்ப்போம் இங்கிருந்து. ஜோலி ஜோலி ஜோலிக்கும் வண்ணங்கள் பாரு, புத்தம் புது ஆடைகள், இனிப்புகள் ஜோறு, ஆடலில் பாடலில் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி. மெதுவா பாடிக்கிட்டே. ஜோலி ஜோலி வண்ணங்கள் பாரு, புத்தம் புது இனிப்புகள் ஜோறு, ஆடலில் பாடலில் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியே. நித்திய நித்திய வாழ்வு தந்திடவே இயேசு பிறந்தார், பாவங்கள் சாபங்கள் நீக்கிடவே இம்மண்ணில் உதித்தார். நித்திய வாழ்வு தந்திடவே இயேசு பிறந்தார், பாவங்கள் சாபங்கள் நீக்கிடவே இம்மண்ணில் உதித்தார். நமக்காக மரித்து உயிர்த்து மோட்ச வாழ்வை தந்தார், நமக்காக மரித்து உயிர்த்து மோட்ச வாழ்வை தந்தார். மேரி கிறிஸ்மஸ், Happy New Year, oh Merry Christmas, Happy New Year, hey Merry Christmas, Happy New Year, oh Merry Christmas, Happy New Year, Happy New Year. இன்னும் வரல இல்ல? Merry Christmas. Very good, very good, well done, wonderful, thank you, please sit down. அப்படி இங்கிலீஷில் சொன்னாலும் உட்காரக்கூடாது, பாஸ்வேர்டு தப்பு. பாஸ்வேர்டு தப்பு இல்லை, என்ன சொன்னா உட்காரணும்? ரைட். இயேசுக்காக அழகா உட்காருங்க, நீட்டா உட்காருங்க, அசையாம உட்காருங்க பார்ப்போம். சரி, இல்லை இருக்கட்டும்ங்க. இது தெரியாது. ஒரு நிமிஷம், அந்த ஓல்டரு சரி, இல்லைன்னா பரவாயில்ல. ஓகே, டைம் ஆகுது. சரி, ரைட், குட், சூப்பர். ஆஹா, மேலே வரணும்னு விரும்புகிறாங்களா? வந்த கிறிஸ்மஸ் ட்ரீ போயிடும் இல்லை? சரி, சூப்பர். சரி, ரைட். இப்போ ஒரு வசனம் இருக்கு, யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம்னே. சங்கீதத்தில் 113, ஐயோ நானே சொல்லிட்டேன். அவர் சிறியவனை, ஐயோ தெரியுமா உங்களுக்கு? புழுதில் இருந்து, அப்புறம் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். மறுபடியும் ஒரு முறை சொல்லுவோமா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து, அப்புறம் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறார். உயர்த்தி எங்க எடுத்துட்டு போய் வைப்பாரா? பாருங்க, பெரிய பெரிய ஆள்களோட, ராஜாக்களோடலாம் உட்கார வச்சிருவாராம். எவ்வளோ அழகான வார்த்தையா இருக்கு இல்லையா? சார், இந்த கிறிஸ்மஸ்
நமக்கு எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு நாங்கள் ஒரு காரியத்தை சொல்ல வந்திருக்கோம். அந்த பாட்டில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாட்டு பாடினோம். ஆடலில் பாடலில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் எப்பவும் போல் மகிழ்ச்சியாக இருக்கும், உண்மைதானா? ஆனால் இந்த சீசனுடைய ரீசன் என்ன அப்படின்றத தான் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? சீசனுடைய ரீசன் என்ன? நித்திய வாழ்வு தர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உதித்தார் இல்லையா? பாவம் சாபத்தை நீக்கவே பூமிக்கு வந்தார். வந்து அப்படியே போயிடல, வந்த நோக்கத்தை அழகாக நிறைவேற்றினார். நமக்காக மரித்து உயிர்த்து நாம் மோட்ச வாழ்வை அடைவதற்கு நம்மை நேசிக்கிற கர்த்தராக, நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டவராக இந்த பூமியில் ஆண்டவர் பிறந்தார், உண்மைதானா? ஸோ இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிற ஒரு கிறிஸ்மஸாக காணப்படும் போது நம்ம கேட்க போகிறோம். சார் நேராக உட்காந்துங்க, நல்லா கவனிச்சுக்குங்க சரியா? சரத் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி இருந்தானா, அவன் பேர் என்னது? சரத். அந்த அக்கா பேர் சரிதா. சரத் சரிதா, சரிதானா? ரைட்டா? ரைட். அவங்க அப்பா துபாயில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் அம்மா தாத்தா இவங்களாம் தான் இந்த வீட்டில் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டே ஸ்கூல் உங்களை மாதிரியே வந்து இந்த மாதிரி ஒரு அழகான சர்ச்சில் ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளை, ஏசப்பா பிள்ளை. ஏசப்பா பிள்ளைங்களா கையை தூக்குங்க. வெரி குட், சூப்பர், கையை கீழே போடுங்க. உங்களை மாதிரியே தான் அவங்களும் ஏசப்பா பிள்ளை, ரைட்டா? ஆனால் சரத் மண்டையை பார்த்தீங்களா, எப்படி இருக்கு மண்டை? முடியலையா? நான் கதை சொல்றது முடியலையா உங்களுக்கு? முடிச்சிருவேன் சீக்கிரத்தில். ஓ, அவர் மண்டையில் முடியல அப்படித்தானே? ஆமாம், பாவம், அவனுக்கு அந்த குறை இருந்துச்சு. கொஞ்சம் அவனுக்கு முன்னாடி வயசானவங்களுக்கு இந்த சொட்டை விழுகிற மாதிரி அவனுக்கு இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் அவனை கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணும்போது அவன் மனசு சந்தோஷமாக இருக்குமா? இருக்காது இல்லையா? ஒரு நாள் ஸ்கூலில் அவனை ரொம்ப அழுக வச்சுட்டாங்க. ரொம்ப வேதனையோடு வீட்டில் வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்தான். தாத்தா பார்த்தாங்க, டேய் சரத்து என்னப்பா ஆச்சு, ஏன் அழுகிற? தாத்தா, எப்போ போல என் ஃப்ரெண்ட்ஸு என்ன சொட்ட தலையா மொட்டை தலையா அந்த தலையா இந்த தலையான்னு சொல்கிறாங்க. எனக்கு அழுகையா வருது தாத்தா. நான் என்ன எதுக்கு ஏசப்பா இப்படி என்ன படைக்கணும் அப்படின்னு அழுதான். இந்த கேள்விக்கு பதில் இருக்கா நம்ம கிட்ட? இல்லையே. ஐயோ, அப்படிதானே? ஏசப்பா ஏன் இப்படி படைச்சாரு? நல்லா கவனிங்க, சூப்பராக இப்போ தான் கவனிக்கிறீங்க சரியா? நல்லா நேராக உட்காந்துக்குங்க, நல்லா கவனிங்க. பாருங்க, தாத்தா சொன்னாங்க, ஏய் சரத், ஏசப்பா படைப்பை பற்றி நம்ம எப்படி பேசக்கூடாது? தப்பா பேசக்கூடாதுரா. அதுக்கு ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை அவர் வச்சிருப்பாரு அப்படி சொல்லி கொடுத்தாங்க சரியா? பைபிளில் போட்டிருக்கு, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், நீதிமொழிகள். பிள்ளைகளா, நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்தலாமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் அடிக்கலாமா? யார் மனசையும் நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாது. நம்ம யார் பிள்ளைங்க? ஏசப்பா பிள்ளைங்க இல்லையா? இந்த கிறிஸ்மஸில் நம்ம எதுலெல்லாம் திருந்தணுமோ மாறணுமோ கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? திருத்தி கொள்ளணும். அப்போ தான் இந்த சீசனுடைய ரீசனை புரிஞ்சு என்ன செய்ய முடியும்? கிறிஸ்மஸை ஹாப்பியாக கொண்டாட முடியும். ரைட்டு தானே? ரைட். நல்லா கவனிங்க. தாத்தா இவன் இப்படி சோகமாக இருந்ததுனால அவனுக்கு ரொம்ப கிரியேட்டிவாக அவன் புரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு கதை மாதிரி நடந்த காரியத்தை சொன்னாங்க. கேட்கலாமா? ரைட், நல்லா கவனிக்கணும். தாத்தா இப்போ அவனை எங்கே தெரியுமா கூட்டிகிட்டு போயிட்டாங்க? மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அண்ட சராசரங்கள் மேலே. எப்படி ராக்கெட்டில் போனாங்களா? இல்லை, ஸ்டோரி மூலமாக போனாங்க. ஓகேவா? ரைட். நம்ம வானமண்டலத்தில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு. யாராவது ஸ்டார்ஸ்லாம் எண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லையா? எத்தனை ஸ்டார்ஸ்? 3 ஸ்டார்ஸ் எண்ணி வச்சிருக்காரு. வெரி குட், காட் பிளஸ் யூ சார். எண்ணவே முடியாது, அப்படித்தானே? பார், நம்ம வானமண்டலம் மாதிரி ஏகப்பட்ட கிரகங்கள், ஏகப்பட்ட இடம், பெரிய பெரிய கேலக்சிலாம் இருக்குது, அப்படித்தானே? என்னமோ இருக்கு. எங்க என்ன நம்ம கொஞ்சம் தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், கண்டுபிடிக்காதது ஏகப்பட்டது இருக்கு. எல்லா இடத்துலையும் ஸ்டார்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? ஸ்டார்ஸ். இப்படி ஒரு வானமண்டலத்தில் ஒரு ஸ்டாரை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேரு நெபுலா. என்ன பேரு? நெபுலா நட்சத்திரம். பயங்கர பிரைட்டா இருக்கிற ஒரு நட்சத்திரம் சரியா? அந்த நட்சத்திரத்துக்கு இப்போ இது கிரியேட்டிவா சொல்றது சரியா? அந்த நட்சத்திரத்துக்கு குழந்தைங்க பிறந்துதான். என்ன பிறந்தது?
3 ஸ்டார் நீ சொன்னல, அந்த 3 ஸ்டார் பிறந்துச்சாங்க. சரியா? 3 ஸ்டார்ஸ் பிறந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாரை பார்த்த உடனே அடேப்பா முதல் குழந்தை, பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அதனால இந்த ஸ்டாருக்கு பேரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஸ்டார் பேர் என்னது? அடுத்த ஸ்டாரை பார்த்ததும் இந்த ஸ்டாரை பார்க்கறதுக்கு எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டாருக்கு பேரு சமாதானம். அடுத்த ஸ்டார் பேர் என்னது? சந்தோஷம், சமாதானம். 3வது ஸ்டாரை பார்த்தா சந்தோஷமா இருந்துச்சு, ஆனா முகமெல்லாம் சுருங்கிருச்சு. நெபுலா நட்சத்திரத்துக்கு ஏன் தெரியுமா? அது பிரைட்டா இருந்துச்சு, அதுவும் அழகா இருந்துச்சு. ஆனா ஹெட் டெயில் விளையாடணும்ல, அதுக்கு ஒரு டெயில் இருந்துச்சு. அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு வால் இருந்துச்சு. அம்மா நட்சத்திரம் பார்த்துட்டு என்ன இது வாளோட பறந்துருக்குது, ஐயோ இது வாளுன்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களே. அம்மா சோகமாயிருச்சு. ஆனா அம்மா நம்பிக்கை வச்சுது. சரியா? நம்பிக்கை வச்சு அம்மா என்ன நினைச்சுதான் தெரியுமா? நான் எதிர்பார்க்கிறேன் போக போக இந்த வாள் என்ன செஞ்சிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்துக்கு பேரு நம்பிக்கைன்னு வச்சுதான். முதல் நட்சத்திரம் பேரு, 2வது, 3வது நம்பிக்கை. அழகா சொல்லிட்டீங்க, சூப்பர். சரி, இப்போ இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த நம்பிக்கை மேல வச்சிருந்த நம்பிக்கையே அம்மாவுக்கு போச்சு. ஏன் சொல்லுங்க? இருக்க அந்த ஸ்டாருடைய வாளு பெருசா போய்கிட்டே இருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஸ்டார்லாம் கிண்டல் பண்ணியிருக்கோம், அப்படிதானே? அந்த சரத் மாதிரி இல்லையா? என்ன இது வித்தியாசமா இருக்கு. நிறைய நேரத்தில் நமக்கு கூட அப்படிதான் தோணும், மற்றவங்கள பார்த்து அப்படிதானே? மற்றவங்கள மாதிரி நான் அழகா இல்லையே, மற்றவங்கள மாதிரி நான் பேசலையே, மற்றவங்கள மாதிரி டான்ஸ் ஆடலையே, இவங்கள மாதிரி இல்லையே, அவங்கள மாதிரி இல்லையே. இது கரெக்டா தப்பா? தப்பு இல்லையா? நம்மளை கடவுள் ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்காரு, இப்படிதான் படைச்சிருக்கிறாரு. நம்ம அப்படியே என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும், சந்தோஷமா ஏத்துக்கணும். ஆண்டவருக்கு பிரியமா அவர் நமக்கு வச்சிருக்கிற ரூட்ல அவர் சித்தத்தை செய்யறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். கரெக்ட் தானே? வருத்தப்படவே கூடாது. ஒரு நாள் ஆண்டவர் நமக்கான திட்டத்தை வச்சு நிறைவேற்றுவாங்க. உண்மைதானா? சோர்ந்து போகவே ரைட். இங்க என்னாச்சு? அந்த நம்பிக்கை நட்சத்திரம் வாழு பெருசா போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அந்த வான மண்டலத்துல ஒரு ஏஞ்சல் அப்படியே சூப்பரா டிஷ் தோண்டாங்க. அப்படியே அவருடைய முடியெல்லாம் அப்படியே தங்க நிறமா இருந்துச்சு, பளபளன்னு இருந்தார், சூப்பரா வந்தாரு. அவர் பேரு கேப்ரியல். அவர் வந்து சொன்னாரு, நெபுலா, இந்த வானமண்டலத்தில் நீங்க தான் ரொம்ப பளபளன்னு இருக்கீங்க. கடவுளுடைய ஒரு பெரிய திட்டத்தை செய்யறதுக்கு உங்கள ஒரு ஸ்டாரை தான் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த ஸ்டார் யாரு சொல்லுங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களே, சூப்பரா, சூப்பர் இல்லையா? ஆமா, இந்த நம்பிக்கை நட்சத்திரத்தை தான் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நம்பிக்கை நட்சத்திரம், நீ என் கூட வரணும். ஐயோ எனக்கு பயமா இருக்கே, எதுக்கு வரணும்? உலகம்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு கிரகம் இல்லையா? அந்த உலகத்தை காப்பாற்ற போற ரட்சகரா கடவுளே போய் பிறக்க போறாரு. அதனால ரட்சகர் போய் அங்க பிறக்கிற அந்த செய்தியை நீ சில பேருக்கு சொல்லணும், வழிகாட்டணும் அப்படி சொன்னாங்க. சொன்ன உடனே நம்பிக்கை நட்சத்திரம், என்னது கடவுளா? எங்களை படைச்சவர், உங்களை படைச்சவர், எல்லாரையும் படைச்சவர். ஆமா, அவருடைய பெரிய வேலையை செய்யறதுக்கு நீ தான், உன்னையே தான் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சொன்னதும் இப்ப நம்பிக்கைக்கு எப்படி இருக்கும்? பயங்கர சந்தோஷமா இருக்குல்ல? ஓகே சொல்லியிருக்குமா, இல்லைன்னு சொல்லியிருக்குமா? சொல்லுங்க. ஓகே, நீங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? முடியாது முடியாது முடியாது, நாங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? ஐயோ இல்ல இல்ல, செல்போனை விட்டுட்டு வர முடியாது அப்படி சொல்லுவீங்களா? இல்ல இல்ல, நமக்கு யார் தான் ஃபர்ஸ்ட்? ஏசப்பா தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? பாரு, நம்பிக்கை ரொம்ப சந்தோஷமா ஓகேன்னு சொல்லிருச்சு. அம்மா வாழ்த்துனாங்க. அப்பதான் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, கடவுள் படைச்சாருன்னா அதுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அம்மா மனசு ரொம்ப சந்தோஷமாச்சு. பரவாயில்ல, நான் கரெக்டா தான் பேர் வச்சிருக்கிறேன். அதுக்கு என்ன பேரு? நம்பிக்கை. என் நம்பிக்கை வீண் போகல இல்லையா? ரொம்ப சந்தோஷமா அம்மா என்ன செஞ்சாங்க? அனுப்பி வச்சாங்க. போகும்போது சந்தோஷமோ சமாதானமோ, நம்பிக்கை ஒரு நிமிஷம் நில்லு. யாரெல்லாம் நீ ஆண்டவர், நீ ரட்சகரை பார்க்கறதுக்கு போற அப்படிதானே? ரட்சகரை நீயும் பார்க்க போற, வழிகாட்ட போற அப்படிதானே? அதனால அந்த ரட்சகர் மேல யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எங்க பிளெஸிங்ஸையும் கொடு. என்னது? சந்தோஷம், சமாதானம் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புனாங்க. பயங்கர சந்தோஷமா அப்படியே ரொம்ப நிம்மதியா நம்பிக்கை
அந்த கேப்ரியல் தூதனோட அழகாக ட்ராவல் பண்ணி போச்சு. போகும்போது கேப்ரியல் தூதன் ஒரு இடத்துல அதுக்கு வேண்டிய எல்லா ஐடியாவும் கொடுத்துருப்பார், அப்படி தானே? கூகுள் மேப் மாதிரி போட்டு கொடுத்துருப்பார், அப்படி தானே? இதான் ரூட்டு, பார்த்துக்க, இந்த பாதையில் என்ன செய்யணும், அப்படியே போகணும், அப்படி இந்த இடத்துல போய் நீ நில்லு, உன்னைய கொஞ்சம் பேர் வாட்ச் பண்ணுவாங்க, அப்படி வாட்ச் பண்ணும்போது நீ என்ன செய்யணும், அவங்களுக்கு இந்த ரூட்டில் வழி காட்டணும். அதே மாதிரி தூதன் கொண்டு வந்து நம்ம பூமியில் இருக்கிற வானமண்டலத்தில் அந்த ஸ்டாரை நிப்பாட்டியாச்சு. கிழக்கு பக்கத்திலிருந்து சில ஞானிகள் வானசாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஸ்டார்ஸை பற்றினா எல்லா தகவலும் என்ன செய்யும், நல்லா தெரிஞ்சவங்க இல்லையா? சில பேர் அதோடைய பேர்கள்லாம் கூட கண்டுபிடிச்சு வச்சுருப்பாங்களாம், ரைட்டா? அது பார்த்த உடனே, ஹேய், இதை பற்றி படிச்சிருக்கோமே, இது ஒரு வித்தியாசமான ஸ்டார், அப்படின்னா ஒரு விசேஷமான ராஜா பிறந்திருக்கிறாரு, அதனால தான் இந்த ஸ்டார் வந்திருக்கு, வாங்க வாங்க இந்த ஸ்டாரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. கரெக்டு தானே? ஃபாலோ பண்ணி போனாங்க. சில கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ட்ராவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ட்ராவல் பண்ணி ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இவங்க நைட்டு தூங்கணும், எந்திரிக்கணும்ல. ஸ்டார் மாதிரி கூடயே புஷ்ஷுட்டு போக முடியுமா? முடியாதுல்ல, லேட்டாக தான் ஆகும். ஆனால் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணும்போது ஸ்டாருக்கும் பயங்கர அப்படியே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு, நம்பிக்கைக்கும். எப்போ பார்க்க போகிறேன் ரட்சகரை எப்போ பார்க்க போகிறேன் பாரு. அந்த சாஸ்திரிகள் இந்த ஸ்டார் அழகாக வழி நடத்தி அப்படியே வந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு கிட்ட ட்ராவல் பண்ணி வந்து யூதேயான்ற இடத்துக்கு வந்துச்சு. அங்கேருந்து அப்படியே பெத்லகேம் அப்படின்ற ஒரு குட்டி ஊருக்கு அங்கே அப்படியே போகுது. அப்போ யோசிச்சுது, அங்கே வந்தவங்களாம் யோசித்தாங்க, ராஜா, பெரிய ராஜா ரட்சகர்னா எங்கே பிறக்கணும், அரண்மனையில் தானே பிறக்கணும்னு சாஸ்திரிகள்லாம் நினச்சாங்க. ஆனால் அது சரியாக இருந்துச்சா அப்படின்னா இல்லை, மேப்பு வேற வழியில் காட்டுச்சு, ஸ்டார் வேற பக்கம் போச்சு. நேராக ஸ்டார் போய்கிட்டே இருக்கும் போதும் திடீர்னு கேப்ரியல் முன்னாடி ஸ்டாப் அப்படி சொன்னதும் அப்படியே நின்றதும் கீழே குனிஞ்சு அப்படி பார்த்துச்சு. கீழே பார்த்தா மாட்டு தொழுவத்தில் யாரு பிறந்திருக்கா? ஐயோ, உலக ரட்சகர் பிறந்திருக்கிறாரு, இயேசு பிறந்திருக்கிறாரு. ஸ்டாருக்கு பயங்கர சந்தோஷம் வந்துருச்சு, அதுக்கு மனசு நிறைஞ்சு போச்சு. அந்த சாஸ்திரிகள்லாம் வந்தாங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க, பணிந்து கொண்டு போனாங்க, நிறைய பேர் பார்த்தாங்க, வச்சாங்க. இதை பார்த்ததும் அந்த ஸ்டார், நம்பிக்கை ஸ்டார் சொல்லிச்சா, உண்மையாவே இந்த உலக ரட்சகர்கிட்ட யாரெல்லாம் நம்பிக்கை வச்சு அவரை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளைகளாக மாறி அவரிடத்துல வர்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் உலகத்தால் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி சந்தோஷமா கடவுளை மகிமைப்படுத்திச்சான். அருமையான தம்பி தங்கச்சி நல்லா கவனி. இதை சரத்து கேட்டான், தாத்தா சொல்லி சரத்து கேட்டான். அன்னைக்கு அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான். என்னன்னா, எனக்கு முடியே இல்லைனாலும் பரவாயில்ல இல்லையா, என்னை யார் படைச்சிருக்கா? ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. நான் ஆண்டவர் நாமத்தை எப்போவுமே என்ன செய்வேன், மகிமைப்படுத்தி வாழுவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முடிவு எடுத்தானாம். இந்த கிறிஸ்மஸில் நம்மளும் ஒன்று யோசித்து பார்க்கணும் இல்லையா? ஏசாமி நம்மளை புழுதியிலிருந்து தூக்குற கடவுளாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம மனசில் சில புழுதி இருக்குது. என்ன புழுதி தெரியுமா? அந்த புழுதிக்கு பேர் பாவம். அந்த புழுதிக்கு பேர் என்னது? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, அந்த பாவம் தெரிஞ்சு அந்த புழுதியிலேயே உட்காந்து, அந்த டஸ்ட்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இது ரைட்டா ராங்கா சொல்லுங்க? ராங், கண்டிப்பாக ராங் தானே? கண்டிப்பாக இப்படி புழுதியிலே உட்காந்துட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நம்ம ஹாப்பியாக கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னா அந்த சீசனுடைய ரீசனுக்கு நம்ம என்ன செய்யணும், தகுதிப்படுத்திக்கணும். அப்படி தானே? அந்த சீசனுடைய ரீசன் என்ன? இயேசு அன்னைக்கு பிறந்தார். இன்னைக்கு பிறந்தார், அன்னைக்கு பிறந்தார். இன்னைக்கு நமக்கு தெரியும், அவங்களுக்குலாம் தெரியாது, மெய்ப்பர்களுக்கு தெரியாது, சாஸ்திரிகளுக்கு தெரியாது. எதுக்கு இயேசு பிறந்தாருன்னு தெரியுமா அவங்களுக்கு? அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நமக்கு தெரியும் இயேசு எதுக்கு பிறந்தாரு, நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க. ஆனால் இந்த உலகம் இந்த பாவத்தை நம்மளை விரும்ப வைக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சில ஏசப்பா பிள்ளைங்க
ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லிட்டு பாவத்தையும் விரும்புகிறாங்க. அப்படி தானே? செல்ஃபோன் தொடாதே, செல்ஃபோனை கையில் எடுக்காதே அப்படின்னு சொன்னாலும் அந்த செல்ஃபோன் என்ன செய்கிறோம்? எடுக்க தான் தோணுது இல்லையா? இதை பார்க்காத அதை பார்க்காத அப்படி இருந்தாலும் பார்க்க தான் தோணுது. ஆண்டவருக்கு பிடிக்காத எண்ணங்கள் வரதான் செய்யுது. ஆண்டவருக்கு பிடிக்காததை பார்க்க தோணுது, ஆண்டவருக்கு பிடிக்காததை பேச தோணுது, ஆண்டவருக்கு பிடிக்காத செயல்களை செய்ய தோணுது. அருமையான பிள்ளைகளே, வரப்போகிற இந்த புதிய ஆண்டு நமக்கு ஒரு வெற்றியின் ஆண்டாக இருக்கணும். உண்மைதானா? அது வெற்றியின் ஆண்டாக இருக்கணும்னா இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமுள்ள ஆத்மாவா மாறணும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு ஆண்டவரத்தில் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்படியே நம்மளை எடுத்துக்கிறாரு. நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அந்த வாழ்க்கை என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். மாற்றுவது மட்டும் இல்லை, உலகத்தால் கொடுக்க முடியாத எடுக்க முடியாத சமாதான சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. அது கிடைச்சதுன்னா நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை, எல்லா கிறிஸ்மஸும் நமக்கு எப்படிப்பட்ட கிறிஸ்மஸ்? ஹாப்பியான கிறிஸ்மஸ் தான் இல்லையா? ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அப்படியே டக்குன்னு கண்ண முடியிருங்க பார்ப்போம். ஒரு செகண்ட். ஏசப்பா உங்களுக்கு என்னெல்லாம் நினைவுபடுத்துகிறாங்க யோசித்து பாருங்கள். அப்பா அம்மா சொல்லி கீழ்ப்படியாமல், ஸ்கூலில் டீச்சர்ஸை மதிக்காமல் கீழ்ப்படியாமல், சண்டே ஸ்கூலில் ஒழுங்காக இல்லாமல், சேட்டை பண்ணிக்கிட்டு, செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சுட்டு, எதிர்த்து பேசுறது, கோபப்பட்டு பேசுறது, கீழ்ப்படிய முடியாமல், இப்படியெல்லாம் நமக்குள்ளே ஏசப்பா பிள்ளைகள் இருக்கவே கூடாதுல்ல. இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸை நீ இந்த ரீசனை உணர்ந்து இந்த சீசனை கொண்டாடணும்னு சொல்லி ஏசப்பா விரும்புகிறாங்க. நீ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுன்னா உன் வாழ்க்கையை மாற்றுவாங்க, உன்னை ஆசீர்வதிப்பாங்க. உன் மனசில் கேளுங்க பார்ப்போம், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு விஷயம் என்ன? உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க. என் வாழ்க்கையை நீர் வழி நடத்தும். உங்களுடைய பிள்ளை தான், ஆனால் உங்கள் பாதையில் வராமல் போயிடுறேன், என்னை மன்னிச்சிடுங்க. இந்த புதிய ஆண்டு வர்றதுக்குள்ளே உம்முடைய பாதையை பிடிச்சி நீர் விரும்புகிற பிள்ளையாக வாடுறதுக்கு என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க பார்ப்போம். ஒரு சின்ன ஜெபம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, அருமையான கண்மணி பிள்ளைகள், இந்த சாந்தி நகர் பிள்ளைகள், இந்த பகுதிக்கே ஒரு வெளிச்சங்களாக கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை நட்சத்திரத்தை போல இவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன தான் காரியங்களில் சோர்ந்து போய் என்ன நான் இப்படி இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தாலும் நீர் அவர்களை படைத்திருக்கிறீர், அவர்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர். அதை உணர்ந்தவர்களாக தங்களை முழுமையாய் உமக்கு அர்ப்பணித்து மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரே அவங்களுடைய பாவ காரியத்திலிருந்து விடுதலையாக்கப்பட கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். இன்றைய இந்த செகண்ட்லேருந்து உமக்கு பிரியமான காரியங்களை தான் அவங்க யோசிக்கணும், பார்க்கணும், பேசணும், செய்யணும். அப்படி இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து எடுத்து பயன்படுத்தும். உண்மையாகவே மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்மஸை கொண்டாட, இந்த புது வருடத்தை அவர்கள் கொண்டாட கர்த்தர் ஆசீர்வதியும். உமக்கே மகிமை செலுத்தி தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் அன்பு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you. மாற்றின பூர்ணப்பட்டவங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம சின்ன பிள்ளைங்க மொழியிலே அண்ணா அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் நம்ம அந்த ஆண்டோடைய வார்த்தை நம்மளோட இன்னும் நம்மளை உணர்த்துவாங்க, நம்மளோட இன்னும் ஆண்டோடைய வார்த்தை இடைப்படுவாங்க. ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி கொடுத்த அண்ணனுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நன்றிகள் செலுத்துகிறோம். தொடர்ந்து ரேஷ்மா ஷைனி ஸ்பெஷல் சாங். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே,
நித்திய பிதா சமாதான பிரபு அவரே. நித்திய பிதா சமாதான பிரபு அவரே. அவர் நாமம் அதிசயமானவர். நமக்கொரு பாலன் பிறந்தாரே, நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு குமாரன் கொழுந்தாரே, நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இன்றும் என்றும் நின்றாரே. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இன்றும் என்றும் என்றும் நின்றாரே. அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள் தேவனே. நித்திய பிதா சமாதான பிரபு அவரே. நித்திய பிதா சமாதான பிரபு அவரே. தேவன் ஒரு அடையாளம் அளித்தாரே, கன்னிமரி மடியில் உதித்தாரே. தேவன் ஒரு அடையாளம் அளித்தாரே, கன்னிமரி மடியில் உதித்தாரே. கிறிஸ்து அவரே மாம்சமானாரே, இம்மானுவேலாகவே. கிறிஸ்து அவரே மாம்சமானாரே, இம்மானுவேலாகவே. அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே. நித்திய பிதா சமாதான பிரபு அவரே. நித்திய பிதா சமாதான பிரபு அவரே. நாமம் அதிசயமானவர். மெய்ப்பதிலான ஆடுகட்டு பிரதான மேய்ப்பர் பிறந்தாரே. மெய்ப்பதிலான ஆடுகட்டு பிரதான மேய்ப்பர் பிறந்தாரே. கல்லமை பராம் ஜீவன் தந்திட இன்றும் வந்து ஜென்மித்தாரே. நல்லமை பராம் ஜீவன் தந்திட இன்றும் வந்து ஜென்மித்தாரே. அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே. நித்திய பிதா சமாதான பிரபு அவரே. நித்திய பிதா சமாதான பிரபு அவரே. அவர் நாமம் அதிசயமானவர். பாடல் பாடிய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகள் செலுத்துகிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்த போது நடந்த நிகழ்வுகளை இப்பொழுது காண்போம். மேஞ்சர் சீன். Prepared. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும்
கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தையும் அருளும் ஆவியும் அவர் மேல் தங்கியிருப்பார். இவ்வாறு தீர்க்கதரிசியால் உரைத்தது நிறைவேறும்படி நேரமாயிட்டு, நான் போய் தண்ணீர் எடுத்துட்டு வரேன். கிருபை பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உன்னுடனே இருக்கிறார். பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நானா? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். இது எப்படி நடக்கும்? நான் ஒரு கன்னிகை ஆயிற்றே. தூய ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆகையால் உன்னிடத்தில் பிறப்பது தூயது எனப்படும். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆக கடவது. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை ஏற்றுக்கொள்ள பயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். என்னது? என் கூட பேசினது தேவதூதனா? இப்பவே நான் போய் மரியாதை சேர்த்துக்கிடுறேன். என்னங்க, எனக்கு முடியலைங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் பொறுமா, இதோ பட்டணத்துக்குள்ள வந்துட்டோம். சத்திரத்துக்குள்ள போய் ஒரு இடம் பார்க்கலாம். ஐயா, சத்திரத்துல ஒரு இடம் இருந்தா கொடுங்கய்யா. என் மனைவிக்கு பிரசவ காலம் நெருங்கிட்டு நானும் என் மனைவியும் கொஞ்சம் தங்கிக்கிடுறேன்யா. தம்பி, இங்கே பாருங்க, இந்த ராத்திரியில் நம்ம சத்திரத்தில் இடம் கிடையாது, ஃபுல்லாக இருக்குது. வேணும்னா ஒரு காரியம் பண்ணுங்க, பின்னால் மாட்டுத்தளம் இருக்குது, அங்கே போய் தங்கிக்கோங்க. வாமா, வா வா, பார்த்து மெதுவா வாமா.
யார் அங்கே? உள்ளே வா. யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்க இருக்கிறாரு? கிழக்கு திசையில் அவரோட நட்சத்திரத்தை பார்த்தோம். அவரை பார்த்து வணங்கிட்டு போலான்னு வந்தோம். யூதருக்கு ஒரு புதிய ராஜாவா? என்னை அன்றி யார் யூதருக்கு ராஜா? யார் அங்கே? அந்த வேத பாரகரை உள்ளே அழைத்து வா. சொல்லுங்கள் அரசே. இவர்கள் சொல்லுகிறார்கள் யூதருக்கு ஒரு ராஜா பிறப்பர் என்று. நான் இருக்க இன்னொரு ராஜாவா? ஆம் அரசே, யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறப்பார். இவர்களிடத்தில் இவர்கள் கண்ட நட்சத்திரத்தையும் குழந்தையையும் பற்றி திட்டமாய் விசாரித்து விட்டேன். ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? ஒன்று செய்யுங்கள், நீங்கள் பிள்ளையை கண்ட பின்பு எனக்கு தெரியப்படுத்துங்கள். நானும் வந்து பணிந்து கொள்வேன். அப்படியே ஆகட்டும் அரசே. என்ன குளிர்! என்னப்பா இப்படி குளிரில் கிடந்து ஆடிட்டு கிடக்க? பயப்படாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். பறந்தாச்சி இயேசு சுவாமி தான், பறந்தாச்சி நம்ம பாவந்தான், விடிஞ்சாச்சி நம்ம வாழ்க்கை தான், தீர்ந்தாச்சி நம்ம கவலை தான். பெத்தலகை மூரினிலே சின்ன மாட்டு குடிலினிலே, பெத்தலகை மூரினிலே சின்ன மாட்டு குடிலினிலே இயேசு சுவாமி பிறந்தாச்சி சந்தோஷந்தான். இயேசு சுவாமி பிறந்தாச்சி சந்தோஷந்தான். பொடு பிறந்தாச்சி இயேசு சுவாமி தான், பறந்தாச்சி நம்ம பாவந்தான், பிடிச்சாச்சி நம்ம வாழ்க்கை தான், தீர்ந்தாச்சி நம்ம கவலை தான். என்னண்ணே அதுக்குள்ள பாட்டை முடிச்சிங்க? ஏசுநாதர் பிறந்துட்டாருண்ணே, இன்னும் சந்தோஷமா பாடுங்க. அப்படியா? இப்ப பாரு. கிழக்கிலே நட்சத்திரம் தோன்றுச்சு, நல்ல செய்திய உலகத்துக்கு சொல்லுச்சு. ஏசாயா சொன்னபடி இயேசு சுவாமி பிறந்தாரு, பாவிகளை மீட்டிட மீட்பராக வந்தாரு. ஏசாயா சொன்னபடி இயேசு சுவாமி பிறந்தாரு, பாவிகளை மீட்டிட மீட்பராக வந்தாரு. பிறந்தாச்சி இயேசு சுவாமி தான், பறந்தாச்சி நம்ம பாவந்தான், விடிஞ்சாச்சி நம்ம வாழ்க்கை தான், தீர்ந்தாச்சி நம்ம கவலை தான். டேய், நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, நட்சத்திரமும் இதே இடத்துல நிற்குது. ஆமால, வா நாம போய் இயேசு சாமியை பார்க்கலாம்.
வந்த ராஜாவே உம்மை நித்திய வேந்தன் என்றே கிரீடம் சூடும் பொன்னை நான் வைத்தேன் உன் முன்னமே. ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மனித நட்சத்திரம். வெள்ளி கோலம் நான்கிலே கொண்டு வந்தேன் கடவுளே துஷ்ட பாவபாரம் தாங்கி மறித்தாரே. ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மனித நட்சத்திரம். தூபவர்க்கம் நானிவே தெய்வம் என்று தெரிவிப்பேன். ஜெபதூபம் ஏறெடுப்பேனும் பாதம் காணிவே. ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மனித நட்சத்திரம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏசப்பா பிறந்தப்போ நடந்த நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகாக எங்களுக்கு தத்ரூபமாக எடுத்துக்காட்டிய பிள்ளைகளுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் ஏசப்பாவின் நாமத்தில் நன்றிகள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. டீச்சர்ஸ் சாங்.
ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். பரிசுகளை கொடுக்கும்படி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பிகினர் பிள்ளைங்களாம் முன்னாடி வாங்க. டீச்சர், கிளாஸ் டீச்சரோட பிகினர் பிள்ளைங்களாம் முன்னாடி வாங்க. Very good. God bless you. வாங்கம்மா, கீழே வாங்கண்ணா. தொடர்ந்து பிரைமரி பிள்ளைங்க அவங்க டீச்சர்ஸோட வாங்க. தொடர்ந்து ஜூனியர் பிள்ளைங்க, இன்டர் 2 கிளாஸ் பிள்ளைங்க, சீனியர் பிள்ளைங்க அவங்க அக்காமாரோட வந்துடுங்க. Christmas wishes by Jai Charles. On behalf of our Sunday school,
We wish all our parents and congregation, Ayya, Amma and our guest speaker a very happy Christmas and a bright New Year 2026. Thank you all. Santa Claus dance. Vote of thanks by Mrs. Nancy. சாந்தி நகர் நல்மேய்ப்பர் ஆலய மரவிழா சிறப்பாக நடைபெற கிருபை செய்த தேவனுக்கு முதலாவது நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த நமது தலைமை குருவானவர் திலீப்பையா அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நமது கௌரவ குருவானவர் தர்மராஜ் ஐயாவுக்கும் நன்றி கூறுகிறேன். நமது சபையின் பாஸ்டரேட் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நமக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தி வழங்கிய பிரதர் லிவிங்ஸ்டன் மற்றும் அவர் குடும்பத்தினர் அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஸ்டேஜ் மற்றும் ஒளி அமைத்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மியூசிக் உதவி செய்த பென்னி அண்ணனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் நடக்க முக்கிய காரணமான நம்முடைய சண்டே கிளாஸ் குட்டீஸ் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை இந்த ப்ரோக்ராமுக்கு அனுப்பி உதவி செய்த பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழிநடத்திய எங்கள் ஜாய் ஆண்டிக்கும் எங்களது நன்றி. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் மற்றும் அவர்களது ஃபேமிலிக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. கோவில்குட்டி ஐயா மேலும் வருகை தந்து அமைதி காத்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் நன்றி. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ. Closing prayer by Dharmaraj Ayya. ஜபம். ஒரு 2 நிமிஷம் சத்தம் இல்லாமல் இருங்க. ஜபம் பண்ண போகிறோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல இரவுக்காகவே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முன் இரவிலே நாங்கள் மீண்டும் ஒரு முறை உம்முடைய திருக்குமாரனுடைய பிறப்பை நாங்கள் புதுப்பித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது இவ்விதமான ரிவ்யூ கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்தி இதற்காக ஏற்பாடுகள் செய்த அத்தனை பேரையும் உங்களுடைய கரத்தில் ஆசீர்வாதத்திற்காக விட்டு கொடுக்குறோம். எங்களுடைய சபை குருவானவர், செய்தி கொடுத்த அன்பு சகோதரருடைய குடும்பம் மற்றும் இதற்கு முன்னணியிலே இருந்த எங்களுடைய நிர்வாக கமிட்டி அங்கத்தினர்கள், அது மாத்திரமல்ல இதை பொறுப்பற்று நடத்தக்கூடிய அன்பு சகோதரிமார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள்,
ஜபித்த உழைத்த கொடுத்த அத்தனை பேருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இதே மகிழ்ச்சி வாழலெல்லாம் நீடித்திருக்கத்தக்கதாக நாங்கள் அர்ப்பணிப்போடு கூட கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்குறோம். உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். முதலாம் வருகையை நாங்கள் புதுப்பித்து கொண்ட நாங்கள் இரண்டாம் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. அதில் நிலைத்திருக்க உதவி செய்ய முடியாது. உங்களுடைய கரத்தில் நாங்கள் முழுமையாக விட்டு கொடுத்து எங்களுடைய திருச்சபை அநேகருக்கு ஒளி வீசும் திருச்சபையாக, அநேகரை இந்த ஒளிக்குள் கொண்டு வரும் திருச்சபையாக செயல்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இம்மானுவேலின் தேவனுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், விசேஷமாக அருமையான அன்பு பிள்ளைகளோடும் குடும்பத்தின் மக்களோடும், இந்த நாளிலே வந்து விசேஷ செய்தி அளித்த அன்பு ஊழியர்களோடும் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you all. ஸ்தோத்திரம்.